வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின் படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியில் எப்பவும் போல் ராகுவனுடைய சேர்க்கை இருக்குது. தவிர இந்த மாதம் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதே நேரம் நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. பட் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவைப்படக்கூடிய நேரத்தில் உபயோகம் இல்லாமல் போயிடலாம். இல்லைன்னா எப்போதைக்கு நடக்கக்கூடிய தவறுகள் அல்லது குற்றம் குறைகள் அப்படிங்கிறதெல்லாம் அப்போதைய நிலையில் தெரியாமல், ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது இப்படியா அப்படின்னு தெரிய வரும். அப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைகளாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அதனால தான் கும்பராசிக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதுதானே இவ்வளவு தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அதே போல் கும்பராசிக்கு 7 சனியாக நடந்துகிட்ருக்கு. அதில் இப்போ பாதச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை இருந்துக்கிட்டு இருந்தது. இதனால் கும்பராசிக்காரங்க ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஏதாவது தெரியாமல் நீங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் செய்யவும் செஞ்சுருப்பீங்க. பட் இந்த மாதத்துலேருந்து இந்த குருவினுடைய மாற்றம் ஏற்படுறதுனால உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை போய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது. இந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இனி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடும். ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வாய்த்தவர் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ண முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குருனுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு செயல்படுது. ஆனாலும் ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சு
நீங்கள் வாய் தவறி சொல்லிட்டீங்க அல்லது மற்றவங்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற நிலைகளில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது, தேவையில்லாத சிக்கலை கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கும்பராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓகே தான். பட் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைப்பீங்க. அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்லை அடிஷ்னலாக ஏதாவது கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்கிரேடேஷனை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் இது எல்லாத்துலேயும் அகலக்கால் வைக்காதீங்க. ஓரளவுக்கு தான் நன்மையை கொடுக்குது. பட் இந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதும் நல்லது தான். வெளியூர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. பட் அதுவே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காரிய அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நன்மை உண்டு. ஸோ இந்த வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் அப்படிங்கிறது பையை நிரப்பத்தான் செய்யும். பட் அதே நேரம் சுப விரயங்களுக்கான காலகட்டமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் கும்பராசிக்காரங்க வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓகே, ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ விரயங்கள் போன்ற விஷயங்களையும் அல்லது பொழுதுபோக்குக்கான விஷயங்களுக்கான விரயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சுகங்கள் வகையில் கடந்த சில மாதங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து உதவுச்சு. ஆனால் இந்த மாத அமைப்பு கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பெரிய அளவில் தொந்தரவாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள், நன்மை உண்டு. குறிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு விபரீத யோகா அமைப்புகளை தான் செயல்பட்டுட்டு வரும். அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் எதுவும் சுலபமாக இருக்காது. கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதே போல் இந்த கான்ட்ரவர்சியான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் மாற்று கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறது மற்றவங்க வகையில் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ இந்த குடும்ப உறவுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இந்த பேச்சுவார்த்தைகளில் செயல்படுங்க. உறவுமுறைகளும் போது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மேஜராக பார்த்தா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டும் அளவான நிலைகளில் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னா இதைத்தான் சொல்லணும். ஏன்னா சமீப காலம் மட்டுமல்ல, சமீப வருடங்கள்லேயே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த உறவினர்கள், நண்பர்கள் வகையில் பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. என்னதான் நல்ல விஷயமாகவே இருந்தாலும் மனசுக்கு திருப்தி இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய தொந்தரவுகள் இல்லாமல் நல்லபடியாகவே அமையும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். கொஞ்சம் பலவீனமாகவும் ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க. அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையாகவே இருக்கும். எதை செய்யறதுனாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையும், கான்ட்ரவர்சியான பேச்சுவார்த்தைகளையும் உண்டாக்கும். ஸோ ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்கிறதுனால நன்மைகள் பார்க்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.